கழுவி விட்டுறாதீங்க. சேகர் போட்டோ, சேகர் போட்டோ. இன்னும் நாட்டுக்கால மகாநாடே, அப்படி வச்சு தள்ளி விட்டுருவோம். இன்னும் நாட்டுக்கால மகாநாடே, சீராயிரத்திற்கு ஒரு மாபெரும் புண்ணிய சபை. மாபெரும் புண்ணிய சபையிலே ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மாதர்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் அனைவருமே கடல் அலை போல் சூழ்ந்திருக்கின்றனர். அவர் அனைவருக்கும் நம்முடைய இளைவெற்றை சேர்ந்த கலைமகள கிராமிய திருக்கூத்து கலைக்கல்வின் சார்பாக அனைவருக்கும் முத்தான முதற்க நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா மத்தளவரம் பொண்ணையா, இது முக்கியமான பொதுவாக சொல்றோம். தெளிவாக கேளு. இது அப்பாமார்களே, அம்மாமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, தாத்தாமார்களே, பாட்டிமார்களே, என்னையா வந்துடுனா மார்கழி மார்கழின்றா? அட செத்த கருவாட பச்சை கடிச்சவனே, மார்கழியும் இல்ல, தையும் இல்ல, பங்குனியும் இல்ல. தாய் மாதர்களே, தந்தை மாதர்களே. அட தாய் மாதர்களே, தந்தை மாதர்களே, ஒரு மதிப்பு மரியாதையான சார், ஒரு மதிப்பு மரியாதையா சொல்றீங்க. சரி, அது மட்டும் இல்லாம இன்னும் இவ்வளவு பெரிய கூட்டத்துல இன்னும் போட்டவங்களே போடாதவங்களே போட்டீங்களே போடாதுன்ற சார். அதாவது இன்னும் கூட்டத்திலே வெத்தலமாக்கு போட்டவங்களே, வெத்தலமாக்கு போடாதவங்களே. வெத்தலமாக்கு போட்டவங்களே, வெத்தலமாக்கு போடாதவங்களே. ஆமாங்க. இன்னும் பண்ணவங்களே பண்ணாதவங்களே. ஆனா பாமாவர குடிச்ச தாயோலி அது இல்லையா? இன்னும் காலகாலத்துல இன்னும் கல்யாணம் பண்ணவங்களே, இன்னும் கல்யாணத்தை பண்ணாதவங்களே. காலகாலத்துல கல்யாணம் பண்ணீங்களே, கல்யாணம் பண்ணாதவங்களே. ஆமாங்க. இன்னும் கழுவுறவங்களே, கழுவாதவங்களே. கழுவாம யாராவது வருவாங்களா? அட கன்றாய பிடிச்சுன்னு அது இல்லையா? கூத்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, கூத்து பார்க்க போலாம், கூத்து பார்க்க போலாம் அப்படிங்கிற வேகத்துல ஒரு அவசரத்துல பாதி பேர் மூஞ்சி கழுவிட்டு வந்திருப்பாங்க. ஆமா, பாதி பேர் இந்த 3000 வட்ட மூஞ்ச கழுவாத வந்திருப்பாங்க. 3 பேர் மூஞ்சி கழுவாமே வந்திருக்காங்க. ஆமாயா, அதுதான் போய் இருட்டுல இருந்து போய் உட்கார்ந்துக்கிட்டோம்னா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே தூண கூட யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால இன்னும் மூஞ்சி கழுவுனல இந்த 3000 வட்ட மூஞ்ச கழுவாதவங்களே 3 பேரே மூஞ்சி கழுவி நீட்டா வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஆமாங்க. அட மூஞ்சி கழுவுனல மூஞ்சி கழுவாதவங்களே. ஆமா சார். இன்னும் கட்டறவங்களே, இன்னும் கட்டாதவங்களே. வந்தோனே மேல டாப் ஸ்கிரீனால நாங்க தான் கட்டணும். அட கன்றாய புடிச்சன அது இல்லையா? அதாவதுங்க இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சாலக்கிழமை. வெடிஞ்சா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. இன்னும் வெள்ளிக்கிழமை வெடியும் காட்டி காலையில 7 மணி ஆனா டான் 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 ஒரு தந்து மாரியோ கையில வாசல்ல பாய போட்டு உட்காருவான். யாரு? அவன் தான் லோனுக்காரன். இன்னும் வெள்ளிக்கிழமை கண்டா இன்னும் வார் லோன் கட்டினவங்களே, இன்னும் என்னாட்டு வார் லோன் கட்டாதவங்களே. வார் லோன் கட்டினவங்களே, வார் லோன் கட்டாதவங்களே. வார் லோன் கட்டினவங்களே, வார் லோன் கட்டாதவங்களே. உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய எலிமெட்டை சேர்ந்த கலைமகள கிராமிய தெருக்கூத்து கலைஞர்கள் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் மறுபடி முத்தான முதற்க நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த பாதி ரவுண்டு வரல, அங்கே வரல. ஏன்னா இப்ப என்ன சார் நடந்துச்சு? எதுக்காக சார் போறீங்க? வீட்டுக்கு போறேன். என்னாச்சு? டிஎம்கே ஆச்சு. என்ன காரணத்துக்காக போறீங்க சார்? இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள ஒரு நிமிஷம் கூத்தால முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம்? கோமாளி மொத வெளியே வந்துருக்கிறேன். கோமாளி மொத வெளியே வந்துருக்கிறேன். ஆமா, நான் தின்னு போட்டு பண்ணி குட்டியாட்டு வந்திருக்கிறேன். திங்காத வரக்கனாட்டு வந்திருக்கிறேன். நான் அதுவே சொன்னேன். அது இல்லனா அப்புறம் முதல்ல மௌரியா வந்துருக்கிறேன். ஆமா,
நானும் முதல் முறையா வந்திருக்கிறேன், பண்ணி முறையா வந்திருக்கிறேன். நான் மூஞ்ச பார்த்தா பண்ணி மாதிரியே அப்ப ஏன் மூஞ்ச பார்த்த முதலியாட்டு தெரியுது? அதுல நான் பஸ்ஸுக்கு வந்திருக்கிறேன். ஆமா, பஸ் விட்டு கடைசியா பாரு தெய்யம் டிராவல்ஸ் வந்திருக்கிறோம் நீங்க. தெய்வம் டிராவல்ஸ்யா? ஆமா சார். அதுல நான் முதல் முறையாக வந்திருக்கீங்க. வந்த உடனே ஒரு ஆளு தவறாதே எல்லாத்தையும் ஜோரா ஒரே ஒரு முறை கை தட்ட சொன்னோம். எல்லாத்தையும் ஜோரா ஒரே ஒரு முறை கை தட்ட சொன்னோம். ஒரு குஞ்சான குஞ்சு கூட தட்டலையா? சண்டாளப்பா குஞ்சு எப்படியா கை தட்டும்? அட நாசமா போனவனே, ஒரு ஜனமான ஜனம் கூட கை தட்டல. ஒரு ஜனமான ஜனம் கூட கை தட்டல. இங்க இருக்கிற எல்லாரும் கை தட்டினா கூத்தாடுவேன். இல்லைன்னா இதே லைட்டுக்கு பதில் தூக்கு போட்டு செத்தே போயிருவேன். அப்படி மட்டும் நீ செத்து போயிடாதடா. ஏயா நீ செத்து போயிட்டா கூத்துருண்டு போயிடும். ஏயோ ஓய், ஒரு முழுகண்ட மனசே. ஆமா, ஒரு முழுகண்ட ஆம்பளை. ஏயா நான் சாவறது கூட பெருசா தெரியல. ஏன்னா மக்களோட கூத்துண்டு போயிருவேன் தான் கவலை. ஏன்னா நீ செத்து போயிட்டினா கூத்து நிறுத்தி விடுவாங்க. காலையில சம்பளம் தர மாட்டாங்க. நான் எப்படி காலையில 2225 ரூபாய் லோன் கட்டுறது? எவ்வளவு? 2225 ரூபாய். நீயாவது பரவாயில்ல 2225. நான் விடிஞ்சா 3418 ரூபாய் கட்டணும்டா. 3418 என்னடா? செக் போனஸ் சார்ஜ் சேர்த்து 500 ரூபாய் 4000 ரூபாய் கட்டணும்டா. 4000 கட்ட என்ன விட டபுள் மடங்கு அதிகமாவே இருக்குது. ஆமா சார். சார் கவலைப்படாதீங்க. உங்க பேர் முகல யாருக்கும் தெரியல. அதனால உங்க பேர் முகல சொல்லி எடுத்து சொல்லு. ஆமா, ஊர்க்காரங்க கிட்ட இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த இடத்துல நான் வாங்கி தரேன். என்ன விளக்கமா தெரியும்? விளக்கமா கைத்தட்டல வாங்கி தரேன். ஏய் கண்ணா போல வாங்கி தரேன், விளக்கமா தெரிய வாங்கி தரேன். கைத்தட்டல வாங்கி தரேன். ஓ கைத்தட்டல். சரி வாங்கி கொடு பார்க்கலாம். கேளுங்க சகோதரே, நம்ம கோமாளைய விட்டவர் முதன் முறையா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உள்ள இருந்து வெளிய வந்திருக்காரு. ஆமா, இத்தனை நாளா பாளையங்கோடு ஜெயிலுக்குள்ள இருந்தேன். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வெளிய வந்திருக்கேன். அதெல்லாம் யாரையா சொல்லுங்க. என்ன நான் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்திருக்கேன். வேஷம் போட்டு உள்ள இருந்து வெளிய வந்தீங்கல? ஆமா, அதே சொன்னேன். ஓஹோ, அது மட்டும் இல்லாம பேண்ட் போட்டு வந்திருக்காரு. ஆமா, நான் பேண்ட் போட்டு கழுவாத வந்துட்டேன். உடனே தண்ணி வாங்கி கொண்டு வந்து பக்கம் போய் கழுவிட்டு வரேன். கழுவுலையா? உரங்க இழுத்து போடுவேன். இல்ல நான் இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். நீங்க எப்படி இப்படி ஜிகு ஜிகு ஜிகுன்னு பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அத பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. அவர் விடியும் 30 தமாஷ் பண்ணனும்டா. விடியும் 30 தமாஷ் பண்ணனும்டா. ஏய் விடியும் 30 தமாஷ் பண்ணனும்னா எல்லாரும் சேர்ந்து எல்லா ஜோரா கை தட்டுங்க மகளே, எல்லாரும் கை தட்டுங்க. ஏய்யோ, இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா கை தட்டுறாங்க. ஆனா அந்த ப்ளூ கலர் பார்வை பார்த்திருக்காங்க. அந்த ஆயா மட்டும் தட்டலையா? அந்த ஆயா கை தட்டுறாங்கடா, உள்ள கை தட்டுறாங்கடா. அந்த ஆயா பாடுற தலையை குமிச்சிக்கிச்சு. ஆயா, அந்த ஆயாக்கு வெக்க வந்துருச்சு. என்னது வெக்க வந்துருச்சு? அடடா அம்மா ஜிக் வச்சிக்கடா. ஓஹோ, இந்த வயசுலயா? ஆமா ஆமா, அதனாலதான் தலையோட குனிஞ்சதல்ல நிமிராத கூத்து பாக்குது ஆயா. சரி, நான் எல்லாரும் கை தட்டுறது பரவாயில்ல. சரிங்க. புதுசா தெரியுது. என்ன பார்த்தா புதுசா தெரியுது. புதுசா தெரியுது. ஓ புதுசா? ஆமா. எங்க ஊர் யாரா புதுசா வந்தா ஒரு பேர் ஒரு பேர். ஆமா. எப்படி? யார் நீ ஓரி ஓரி ஓரின்னு கேக்குறேன். ஓரி? ஆமா. யார பார்த்து ஓரினே? என்ன பார்த்தாயா? நான் ஓரி கிடையாது. நீ ஓரி. அப்பா ஓரி. அம்மா ஓரி. பெரியயா ஓரி. சின்னயா ஓரி. மத்தான ஓரி. ஒட்டகார ஓரி. ஒட்டகார ஓரி. நாடகார ஓரி. கட்டு வாத்தியார் ஓரி. நீ எங்க வேலமட்டி பஸ் ஸ்டாப்ல இருக்கிற மண்டி குத்தியா ஓரி. அந்த மண்டி குத்த பட்ட புள்ள ஓரி. யார பார்த்தா பார்க்கல ஓரி. ஓய். ஏய். ஏய் கட்டாவா. ஏய். ஓஹோ. அம்மா. சும்மா பனிக்கிறதுக்கு சும்மா வப்பு வப்புன்னு பிடிக்குதுடா. நான் உன்ன மட்டும் தானே ஓரி கேட்டேன். பதில் என்ன ஓரி கேட்டா? எங்க அப்பா அம்மா சித்து மெல்பா மாப்பா மச்சினா தண்டு தாவர வீட்டுல தண்டு தாவர எல்லாத்துக்குமே ஓரி பட்ட கட்டினேன். எல்லாத்தையுமே ஓரி பட்ட கட்டினேன். ஒத்துக்கிட்டயா? ஓ எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டேன். இந்த கொள்ளக்காரன் பொட்டியார மத்தாளக்காரன் ஏன் செட்டு வாத்தியார கூட ஓரி கேட்டேன். ஓரின்னு கேட்டேன். அது கூட ஒத்துக்கிட்டேன். அட அவங்களையும் ஒத்துக்கிட்டேன். ஆமா. கடைசியா பொண்டாட்டியை பார்த்து ஓரி பட்ட கட்டினேன். அட பொண்டாட்டி கலையில வாங்கி தரேன். என்னது? ஒரு போண்டா ஒரு டீ 45 ரூபாய். அதனால சாப்பிடுறதே இல்ல. யோ பொண்டாட்டியை பார்த்து ஓரி பட்ட கட்டினேன். பொண்டாட்டி? ஆமா. சரிங்க. அது கூட நான் ஒத்துக்கிட்டயா? ஒத்துக்கிட்டேன். ஏயா? ஓய் நான் ஒண்ணே கண்ணே கண்ணு பெத்து வச்சிருக்கேன். பெத்து வச்சிருக்கேன். யா பொட்ட பிள்ளைய பார்த்து நீ எப்படியா ஓடி பட்ட கட்டலாம்? யோ யோ காரன் நீயா கர்மாதம்ப. அந்த போய் பட்டேல் போட்டு
ஏயா ஓய் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சன பங்கு பகையால சொந்த பந்தம் ஒற்றவர் உறவினே ஆமா எல்லாத்தையுமே ஓடி பட்ட கட்டினேன் ஆமா அப்ப எல்லாம் வராது கோவம் அப்பெல்லாம் வராத கோவம் ஏன் பொட்டவளை சொன்னா கோவம் அப்படி பொத்திக்கிட்டு வருது என் பொண்ணோட மதிப்பு என்ன என்ன என் பொண்ணோட மரியாதை என்ன என் பொண்ணை நான் எப்படி பெற்று எப்படி வளர்த்துட்டு வரேன் வளர்த்துட்டு வரேன் எப்பேற்பட்ட காலேஜ்ல படிக்க வச்சுட்டு வரணும் தெரியுமா உன் பிள்ளை எப்பேற்பட்ட காலேஜ்ல படுக்க வச்சுட்டு வரேன் படிக்க வச்சுட்டு வரேன் படிக்க வச்சுட்டு வரேன் சார் பெரிய காலேஜ் ஓ பெரிய காலேஜ் ஆமா ஓ பெரிய காலேஜ் நம்ம கேஎஸ்ஆர் அதை விட பெருசு விவேகானந்தா அதை விட பெருசு இல்ல சிஎம்எஸ் அதை விட பெருசு இல்ல சுரபி காலேஜ் என்னது சுரபியா சுரபி காலேஜ் அதை விட பெருசு அட அதை விட பெருசு இல்லைன்னா நம்ம தீப்தி காலேஜ் அதை விட பெருசு அட அதை விட பெருசு ஆமா கண்டாரோல் அப்படின்னா நம்ம சேலத்துக்கு பெரிய யூனிவர்சிட்டி அதை விட பெருசு இல்ல சேலம் ஆத்தூர் நம்ம சோனா காலேஜ் அதை விட பெருசு சாரதா காலேஜ் அதை விட பெருசு கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் அதை விட பெருசு இல்ல ஆத்தூர்ல இருந்தே கோயலோகா காலேஜ் லயோலா காலேஜ் அது அதான் லயோலா காலேஜ் அதை விட பெருசு அட அதை விட பெருசு இல்ல தஞ்சாவூர்ல இருக்க தமிழ் பல்கலைக்கழகம் அதை விட பெருசு அதனால பெரிய காலேஜ் மயிர் காலேஜ் ஏன்னா கோபப்படுற பின்ன என்ன காலேஜ் சொன்னாலும் அதோட பெருசுனா கோபப்படாதனா ஏன்னா என் பொண்ணு படிக்கிற காலேஜ் உங்களுக்கு தெரியாதா ஏய் உன் பொண்ணு காலேஜ் படிக்க என் பொண்ணு காலேஜ் படிக்க என் பொண்ணுதான் அப்ப உன் பொண்ணு சொன்ன உன் பொண்ணு சொல்லு நான் என் பொண்ணு படிக்கிற காலேஜ் என்ன என் பொண்ணு படிக்கிற காலேஜ் தான் இதுதான் சத்துணவு காலேஜ் என்ன காலேஜ் அட என்ன காலேஜ் சத்துணவு காலேஜ் பெற்று கொடுப்பா ஐயோ ஓய் அநியாயமா இருக்கு அந்த சத்துணவு போய் காலேஜ்ங்கறியே அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா அதுக்கு உண்மையான பேர் தான் சோத்து பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம் சோத்து பள்ளிக்கூடம் சோத்து பள்ளிக்கூடம் ஆமா ஆமா அந்த பள்ளிக்கூடம் எது கட்டினாங்க புதுசா கல்யாணம் பண்ணி முத பிள்ளைய பெத்து அந்த பள்ளிக்கூடத்துல போய் விட்டுட்டு ரெண்டாவது பிள்ளைய ரெடி பண்றதுக்கோசரம் கட்டினது அப்படியா அத வந்து காலேஜ் நான் கேளு சொல்றேன் நீ கேளு ஓய் கேக்கல வலிக்குதுடா அப்ப எனக்கு என்ன இருக்குமா எனக்கு மட்டும் ஆனா நான் உண்மையை சொல்றேன் என்ன நான் கூத்து ஆடுறதுக்கெல்லாம் வரல நான் கூத்து பார்க்க வந்தவன் கூத்து பாக்க அப்ப கூத்து பாக்க வந்தவன் எதுக்கெல்லாம் அந்த முன்னாடி வீட்டுல சோறு போட்டாங்கன்னு போய் திங்கறானப்பா 2 குண்டா சோத்த இதெல்லாம் ஒரே பிராய்லர் சிக்கனா வாங்கி திங்கறான் இதுல கொட்டு கண்ணுல போடலையா வேட்ட கண்ணுல போடியா பேகுல இல்லையா மாயத்திர முட்டை அடிச்சுனா நான் கூத்தே வர மாட்டேன் அப்ப கூத்துக்கு வரல சோத்துக்கு சட்டியா இருந்துட்டு போவியா என்னத்துல போட்டீங்க ஏயா இனிமேல கரெக்டா ஒழுக்கமா பேசணும் ஓய் நாளைக்கு வேணா அடி இன்னைக்கு அடிக்காத ஏன் இன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு நான் ஜட்டி போட்டு வரல நாமளே கூத்தாட போறோம்னு தெரியுமில்ல போனா அடிப்பாங்கன்னு தெரியுமில்ல அப்புறம் ஜட்டி போடாம யாரும் மயில புடுங்க காய மாட்டேங்கிறா பனிகாலத்துல காயலைனா அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் கேளு என்ன ஐடியா ஒரு 10 ஒரு 5 6 ஓலையை கொண்டு வந்து போட்டு அதுக்கு மேல ஜட்டி போட்டுரு அப்படிதான் போட்டு ஆமா போட்டு அப்படி போட்டீங்கன்னா பனிகாலத்துக்கு அதுக்கு நல்லா வேற வேற நல்லா வெடைப்பாய் இப்படி வர காய்ச்சிக்கும் தானே ஏற்கனவே 4 ஓட்டு செய்யறதுல என்ன கரெக்டா ஒழுக்கமா பேசு என்னடா பேசு கரெக்டா ஒழுக்கமா பேசு எல்லாம் சொல்லு புரியுதுடா ஆமா என்ன பேசுறது எல்லாம் மறந்து போச்சு ஞாபகம் வந்துருச்சு வரணும் ஆனா ஏதோ நானும் ஒரு கேட்டேன் சரிங்க நீங்களும் ஒரு கேட்டீங்க சரியா போச்சு இருந்தாலும் நீங்க யாரு சார் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஆமா ரொம்ப நன்றி சார் சார் நம்ம பேர் தானே அகரத்துக்கு விட பேசக்கூடிய ஆமா நாயில ஒப்பனை சொல்லக்கூடிய கோமாளி நம்ம பேர் கோமாளி வாங்க சார் வாங்க வணக்கம் இருந்தாலும் என்னையெல்லாம் விசாரிக்கிறீங்களே நீங்க யாரு எந்த ஊருக்காரங்க சார் நாங்க தான் சார் நாடகக்காரங்க ஓ அப்படின்னா உலக மக்களின் உள்ள மகிழ உள்ள மகிழ ஆமா புராண இதிகாச நாடகங்களை இசை நாடகமாக நிகழ்த்தக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் நாங்க கூத்தாடுறவங்க ஆமா இது முன்னையே சொல்ல வேண்டியதுதானே ஏன் சார்
ஏயா உங்களதான் தொலை வீட்டு வந்தேன். என்னதான் விஷயம்? நம்ம ஊர்ல பங்குனி மாசம் 20ஆம் தேதி கூத்தாடு. பங்குனி மாசம் 20ஆம் தேதி. ஆமா. சரி சார், வந்தா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. நீ பக்கத்துல எங்கேயாவது கூத்தாடுனா சொல்லு, வந்து வெடி வேர்ல பாத்துட்டு காலையில உனக்கு நான் தர்றேன். என்னது? வெத்தலை பாக்கு அட்வான்ஸ். வெத்தலை பாக்கு. எஸ் சார், இன்னைக்கு இந்த ஊர்ல கூத்தாடுறேன் சார். இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு. இந்த உள்ளூர்ல வாழ்ந்து வரக்கூடிய ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த தாய் உள்ளங்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். ஆமா. இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமானது என்னங்க? மகாபாரதத்துல ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மகாபாரதத்தான் அரவான் சாபம். ஓ, மகடவர்த்தகன் அரவான் சாபம். ஆமா. என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளோம். சரி. இந்த நாடகத்திலே முதல் தர்பாராக யார் வருகிறார்? முதல் தர்பாரா யார் வராங்க? டெல்லி என்னும் அஸ்தினாபுரத்தை ஆண்டு வருகிறாரு. ஆமா. யார்? துரியோதன மன்னன். சரி. அந்த துரியோதன மன்னன் சபைக்கு வருகின்றார். ஓஹோ. அவர் வந்தால் மற்ற விஷயங்களை பின்னால் அறியலாம். இப்ப வருவாரல்ல, செத்து போய் வருவாரா? நான் உள்ள போனோனே வெளிய வருவார். என்ன கொலகேஷா? ஏய் இல்லையா, உள்ள போனா வெளிய வருவார். ஓ, உள்ள போய் அவர் பிடிச்சு அனுப்புனா? ஆமா. அப்ப மலமல பிடிச்சு அந்த ஆள் அனுப்பியா? அனுப்புறேன் பாரு. ஓ, வர சொன்னே.